வணக்கம் உறவுகளே. ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரானை தாக்கத் தொடங்கினப்போ நான் தான் கமாண்டர் இன் சீஃப் என்று கெத்தா சொன்னார் இல்லையா? ஆனா இப்போ அந்த போர அவர் மே 1ஆம் தேதிக்கு மேல கொண்டு போகணும் என்றா அமெரிக்க நாடாளுமன்றத்தோட அனுமதி அவருக்கு கட்டாயம் வேணும். அது என்ன 60 நாள் சட்டம்? ஏன் இந்த சட்டம் இப்போ ட்ரம்ப தூக்கமில்லாம பண்ணுது? அமெரிக்காவில இருக்கிற ஒரு ரகசிய சட்டத்தின்படி ஜனாதிபதி நினைச்சா யுத்தத்தை தொடங்கலாம். ஆனா அதை தொடர முடியாது என்று சொன்னா உங்களால நம்ப முடியுமோ? இதுதான் இப்போ வளைகுடா போரோட தலைவிதியை தீர்மானிக்க போகுது. வீடுகளை விற்க, வாங்க, பராமரிக்க அல்லது காணியை வாங்கி புதிய வீடினை கட்ட உங்கள் கனவுகளை நினைவாக்க நீங்கள் ஜெஃப்லாண்டுடன் இணையுங்கள். உறவுகளே, அமெரிக்கா ஒரு ஜனநாயக நாடு என்று நாங்க சொல்லுறோம் இல்லையா? அங்க ஒரு ஜனாதிபதி தான் நினைச்ச மாதிரி ஒரு யுத்தத்தை எவ்வளவு காலமும் நடத்த முடியாது. இதுக்குத்தான் 1973ஆம் வருஷம் வார் பவர்ஸ் ரெசல்யூஷன் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதன்படி ஒரு ஜனாதிபதி நாடாளுமன்றத்தோட அனுமதி இல்லாம ஒரு ராணுவ நடவடிக்கையை தொடங்கினா அதை வெறும் 60 நாள் தான் நடத்த முடியும். உறவுகளே, இஞ்ச கவனியுங்கோ. ஈரானுடனான இந்த போர் கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி தொடங்குச்சு. ஆனா ஜனாதிபதி ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமா நாடாளுமன்றத்துக்கு மார்ச் மாதம் 2ஆம் தேதி தான் தகவல் சொன்னார். அந்த திகதியிலிருந்து கணக்கு பார்த்தா மே மாதம் 1ஆம் தேதியோட அந்த 60 நாள் கெடு முடிய போகுது. அரசியல் ஆய்வாளர்களின் கணிப்புப்படி பார்த்தா ட்ரம்புக்கு சொந்த கட்சியான குடியரசுக் கட்சியிலேயே இப்போ விரிசல் விழுந்திருக்கு. யூட்டா மாகாணத்தை சேர்ந்த செனேட்டர் ஜான் கர்டிஸ் இன்றைக்கு ஒரு பகீர் கட்டுரை எழுதியிருக்கார். நாடாளுமன்ற அனுமதி இல்லாம 60 நாளுக்கு மேல இந்த யுத்தம் நடக்கிறத நான் ஆதரிக்க மாட்டேன் என்று அவர் ஆவேசமா சொல்லியிருக்கார். அதே மாதிரி வெளிநாட்டு விவகார குழுவோட தலைவர் பிரையன் மாஸ்ட் என்ன சொல்லுறாருண்டா, மே 1க்கு அப்புறம் நாடாளுமன்றத்துல ட்ரம்புக்கு இருக்கிற ஆதரவு முற்றுமுழுதா இல்லாம போகும் என்று எச்சரிச்சிருக்கார். உறவுகளே, மே 1க்கு அப்புறம் ட்ரம்புக்கு முன்னாடி 3 பாதைகள் தான் இருக்கு. நாடாளுமன்றத்துக்கு போய் இந்த யுத்தத்தை தொடர எனக்கு அனுமதி கொடுங்க என்று கெஞ்சோணும். AUMF யுத்தம் முடிஞ்சது, நாங்க வெளியேறுறோம் என்று ராணுவத்தை திரும்ப பெறணும். அல்லது சட்டத்துல இருக்கிற ஒரு ஓட்டையை பயன்படுத்தி 30 நாள் அவகாசம் வாங்குறது. ஆனா அந்த 30 நாள் அவகாசம் யுத்தம் செய்யறதுக்கு இல்ல உறவுகளே, வீரர்களை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு மட்டும்தான். ஆனா ஜனாதிபதி ட்ரம்ப் அவ்வளவு லேசில பணியிற ஆள் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். 2011ல ஜனாதிபதி ஒபாமா லிபியாவில யுத்தம் செஞ்சப்போ இதே மாதிரி 60 நாள் முடிஞ்சது. அப்போ அவர் என்ன சொன்னாருண்டா, நாங்க தரைப்படையை இறக்கல, இது நேரடி யுத்தம் இல்லை என்று சொல்லி சட்டத்தை தப்ப வச்சார். அதே மாதிரி 2019ல ட்ரம்ப் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி நாடாளுமன்ற தீர்மானத்தையே வீட்டோ செஞ்சிருக்கார். இப்போ ஈரான் விவகாரத்திலையும் ஈரான் எங்களை தாக்கினதால நாங்க தற்காப்புக்காக தான் இதை செய்கிறோம், இதுக்கு 60 நாள் கேடு பொருந்தாது என்று அவர் வாதிட வாய்ப்பிருக்கு. சர்வதேச ஊடகங்கள் கூறுவதுபடி மே 1ஆம் தேதி வர்ற அந்த டெட்லைன் ட்ரம்புக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் சவாலா மாறப்போகுது. ஒரு பக்கம் ஈரான் மிரட்டுது, இன்னொரு பக்கம் பெட்ரோல் விலை எகிரி ட்ரம்புக்கு தேர்தல் நெருக்கடி கொடுக்குது. இப்ப சொந்த நாட்டு சட்டமே அவருக்கு முட்டுக்கட்டையா நிக்குது. நாடாளுமன்றம் யுத்தத்தை தொடர அனுமதி கொடுக்குமா அல்லது மே 1உடன் போர் நிற்குமா? வளைகுடா போர்க்களத்தில இருந்து வர்ற ஒவ்வொரு சட்ட போராட்டங்களையும் நாங்க உடனுக்குடன் உங்களுக்கு தருவோம். உறவுகளே, நாடாளுமன்றம் அனுமதி இல்லாம ஒரு ஜனாதிபதி நீண்ட காலம் போர் நடத்தக்கூடாது என்ற இந்த அமெரிக்க சட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ட்ரம்ப் மே 1க்கு பிறகு சட்டத்தை மதித்து போரை நிறுத்துவார் என்று நினைக்கிறீர்களா அல்லது அதிகாரத்தை பயன்படுத்தி தொடர்ந்து போர் நடத்துவாரா? உங்களது ஆழ்ந்த அரசியல் பார்வையை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இணையத்தால் இணைவோம், இந்த யுகத்தை வெல்வோம். உடனுக்குடன் செய்திகளை முதலில் தமிழில் நாங்கள் தான் கொடுக்கிறோம். எமது டியூப் தமிழ் 24/7 பக்கத்தை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம். வீடுகளை விற்க, வாங்க, பராமரிக்க அல்லது காணியை வாங்கி புதிய வீடினை கட்ட எங்களோடு நீங்கள் இணையுங்கள். பல வீடுகளை விற்ற அனுபவத்துடன் தரமான சேவையினை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். உங்கள் கனவுகளை நினைவாக்க நீங்கள் ஜெஃப்லாண்டுடன் இணையுங்கள்.